श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तमूर्तिनं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 17வது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 17வது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் உணவை அதிகமாகவும் ரொம்ப அதிகமாகவும் உணவை எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கக்கூடாது, அளவாக சாப்பிடணும் என்று சொன்னார். அதே மாதிரி தூக்கம் என்பது ஒரேடியாக தூங்கிக் கொண்டேவும் இருக்கக்கூடாது, தூங்காமலையும் இருக்கக்கூடாது, அளவாக இருக்கணும் என்று சொன்னார். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் எதையெல்லாம் கட்டுப்படுத்தி ஒருவர் தியான யோகியாக மாறலாம் என்று சொல்றார் நம்ம கிருஷ்ணர். அதோட தியான யோகத்தின் பலனையும் சொல்றார். அப்படி கிருஷ்ணர் சொல்லும்போது உணவை கட்டுப்படுத்தணும் அர்ஜுனா, உறக்கத்தையும் கட்டுப்படுத்தணும் அர்ஜுனா, நம்ம நடக்கும் அந்த இங்கேன்னு இங்கே போகிறோம், நகர்ந்து கொண்டே இருக்கோமே, அந்த மாதிரி நம்மளோட நகர்வுகள், நம்மளோட அசைவுகள், இதையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், நம்ம மனதையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அர்ஜுனா என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். இந்த கட்டுப்பாடு, இந்த சம்யமம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் இந்த அத்தியாயத்துக்கு ஆத்ம சம்யம யோகம் என்று பெயர் வந்தது என்று பார்த்தோம். அதனால் நம்ம ஆத்மாவை, நம்மளோட செயல்களை, நம்ம உணவை, நம்மளோட உறக்கத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த சோகத்தை அழிக்கும், சோகம் அனைத்தையுமே அழித்து ஆனந்தத்தை, பரமானந்தமாக இருக்கும் மோட்சத்தை அழிக்கும் இந்த ஒரு தியான யோகத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் கிருஷ்ணர் சொல்ல வரும் விஷயம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் 17வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.